ஸோ வெல்கம் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு என்ன பாக்குறீங்க? வேற ஒன்றும் இல்லை கைஸ், மீன் பிடிக்க போறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம மோனி என்ன செய்ய மோனி என்ன மீன் இது? என்ன மீன்? இந்த வாடையில மீன் பிடிச்சிட்டு இருக்கான். பெரிய குளத்துல தான் கைஸ் மீன் பிடிக்க போறோம். ஸோ அதுக்காக நம்ம சூர்யா தம்பி, மோனிஸ், விவேக், அதுக்கப்புறம் அண்ணா அதில் ஒரு குட்டி பையன் நிற்கிறான். ஸோ இன்னும் பசங்கள்லாம் வந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ ரொம்ப பேச வேண்டாம், மீன் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். தம்பி நம்ம சூர்யா சேர்ந்து என்ன எதுக்கு உட்காந்துருக்கீங்க சூர்யா? சிரிம்பு பிடிக்க போறோம். சிரிம்பு. என்ன சிரிம்பு? நாட்டு சிரிம்பு. மோனிஸ், நீங்க என்ன செய்றீங்க? நாட்டுறாளா? ஓ, இந்த வாடையில வாடையில வரக்கூடிய கூனியை தான். இந்த கூனியெல்லாம் வந்து இந்த வலையில மொத்தமா வந்து ஜாம் ஆயிரும். அந்த டிராப் யூஸ் பண்ணது நம்ம சூர்யா தான். பாத்தீங்களா, நம்மள மாதிரி சயின்டிஸ்ட் இருக்கனாலதான் நாடு முன்னேறிட்டு இருக்கு. புரிய மாட்டேங்காது. முத்து, நீங்க என்ன செய்றீங்க? டிராப் கூட சேர்ந்து செட் பண்ணிட்டு. டிராப் கூட சேர்ந்து செட் பண்ணுங்கண்ணா. கைஸ், நம்ம தம்பி ஏதோ கூனி பிடிச்சிட்டானா, காட்டுக்குங்க. ஒரு கூனி இது வர மாட்டிருக்கு. கைஸ், நம்ம தம்பி உளுந்து உளுந்து பிடிக்கும். அவ்வளவு கூனி வருது. டேய் அண்ணா, போகுது பாரு, தண்ணிக்குள்ள தாந்து போகுது பாரு, நிறைய போகுது. பறந்து பறந்து படுத்து படுத்து பிடிக்கான் கைஸ். ஏய் கைஸ், எவ்வளவு கூனி மாட்டி இருக்கு பாத்தீங்களா? கைஸ், இந்த கூனியெல்லாம் வச்சுதான் நம்ம இன்னைக்கு மீன் பிடிக்க போறோம். பெரிய பெரிய மீன்கள்லாம் பிடிக்க போறோம். ஸோ என்னென்ன மீன் பிடிக்கும், எப்படி பிடிக்கும்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது பாம்புல பாம்புல கூனிக்கு சைஸை பாத்தீங்களா? வயிற்றுல முட்டை இருக்கு. இந்த கூனிகளை வச்சு தாங்க இன்னைக்கு நிறைய மீன் பிடிக்க போறோம். எங்க ஊரு குட்டி யூடியூபர்ஸ் எவ்வளவு ஷ்ரிம்பு பிடிச்சிருக்கோன்னு பாத்தீங்களா? ஸோ இந்த ஷ்ரிம்பெல்லாம் வச்சு தாங்க நம்ம இன்னைக்கு பெரிய பெரிய மீன்கள்லாம் பிடிக்க போறோம். காட்டுக்கு போயிடலாம், இன்னைக்கு ஸ்பாட்ல போய் பார்க்கலாம். யார் மீன் பிடிக்கன்னு பார்ப்போம். காய்ஸ், இன்னைக்கு ஒரு காம்படிஷன். நான் பிடிக்கனா, நம்ம கத்திப்பட ஹீரோ பிடிக்கானா, இல்ல நம்ம முத்து தம்பி பிடிக்கானா, யாருக்கு ஃபர்ஸ்ட் மீன் பிடிக்க போறோம், யாருக்கு ஃபர்ஸ்ட் மீன் மாட்ட போகுது, அதுதான் பார்க்க போறோம். இப்போ உனக்கு இப்போ கடிச்சு இழுத்துட்டு போகுது. அப்ப என்ன பெரிய மீன் மாட்டுச்சுன்னா யார் மீன் பிடிப்பா கடைசி? அதான் தெரியல. கைஸ், நம்ம தம்பிக்கு மீன் மாட்டிட்டு, அதுவும் உழுவாதான் மாட்டிருக்கு. பாருங்க கைஸ், மீனை பாருங்க கைஸ். இப்போ நாங்க தான் லீடிங். இப்போ இந்த டீம் தான் லீடிங்ல இருக்கு கைஸ். பன்னீரனே ஒன்னத்துக்கும் ஆக மாட்டான்னு நினைக்கிறேன். பன்னீரனே இன்னும் ஒரு மீனை கூட பிடிக்கல. 2 வாட்டி தூக்கி போடுறான் இந்த மீனை. சந்தோஷம். அண்ணனுக்கு ரொம்ப சோகமா இருக்கு guys. இனி மீன் மாட்டினா மட்டும் விடுது. நம்ம தான் லீடிங்ல இருக்கோம். பன்னிரனே லீடிங்கே இல்ல. நம்ம இப்போ நிறைய மீன் பிடிக்க போறோம். அவர் ரொம்ப வரத்துல இருக்கு முள்ளாகு. நான் பாருங்க எப்படி இருக்கு மீன். நமக்கு தான் இன்னும் ஒண்ணும் மாட்ட மாட்டேங்குது. கைஸ், இந்த ஸ்பாட்ல காத்து அதிகமா இருக்கனால நம்மளுக்கு ரொம்ப மீன் ஒண்ணுமே மாட்டல. ஸோ வேற ஸ்பாட்டுக்கு போகலான்னு தான் கிளம்பிட்டோம். மீன் பன்னிரனே தான் மாட்டல, எங்களுக்கு மாட்டு. எங்கிட்டயும் மீன் மாதிரி கைஸ், நம்ம சூர்யா ப்ரோ ஒரு மீனை பிடிச்சிட்டாரு. இதுதான் கேட்ஃபிஷ். அதனால நம்ம திரும்ப ரிலீஸ் பண்ணிடுவோம். அவன் சைஸ்லையும் சொன்னான், கவுண்ட்லையும் சொன்னான். நம்ம தான் பெருசும் முடிச்சிருக்கோம், நம்ம தான் அதிக கவுண்ட்டும் முடிச்சிருக்கோம். நானும் தம்பியும் டாக் டீம் போட்டு பண்ணிடணும்னு ஓட விட்டுட்டு இருக்கான் கைஸ். அதை அங்கேயே விட்டுருவோம். ஏன்னா இதை பிடிச்சா நம்மள ஒரு கட்டி கொடுப்பாங்க. அடுத்த மீன் பிடிப்பீங்களா சூர்யா? அடுத்த மீன் எப்படி பிடிக்க மாட்டோம். கண்டிப்பா சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். நம்ம பொறுக்கவும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. பூனில தான் இருக்கு. அது சின்னதா கிடக்கும். மர மீன் பிடிக்கீங்களா?
மரையேறி கண்டை பிடிச்சிட்டான். எடுத்துட்டான் எப்படியா. மீன் மாட்டிட்டு கெண்டை செட்டு கெண்டை என்ன இருக்கு கரெக்டான மீன் பிடிச்சிருக்காங்க கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்பவும் நம்ம தான் லீடிங். அப்படிதான் முத்து. ஆமா சரியான சைஸ் கைஸ். என்ன போட்டான் விடுவோமா? விட்டுரும், ரிலீஸ் பண்ணிடு. போயிட்டான் கைஸ். கைஸ் நம்ம பன்னீர் ப்ரோ வந்து ஒரு காட்டுக்குள்ள இருந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. பாருங்க இங்க இந்த வீடியோ தூக்கு எங்க வாய்க்கிட்டோட வரி எடுக்கல. எங்கல அங்க தட்டி போனது இப்ப வரும் பாரு. அதா உனக்கு தட்டி போனது அப்படியா பாருங்க. நம்ம தேடி பிசினாக நினைச்சேன். இதை எடுக்கல வாய்க்கிட்டோட வருது. என்ன காய்ச்சிங்க ஒரு மாய் விட்ட மீன் கிடக்கு. மீன் நம்மளை விட்டு ஆட்டம் காணிக்கு. நம்ம பன்னீர் ப்ரோ அந்த மீனை பார்த்துருக்காரு. மீன் பன்னீர் ப்ரோ எவ்வளோ பெரிய சைஸு? ஒரு மாய் 10 கிலோக்கு மேல இருக்கும். 10 கிலோ இருக்க மீனை பார்த்துட்டு தான் இந்த காட்டுக்குள்ளே வந்து நம்ம எம்மா பார்த்து கொஞ்சம் காலை நவுட்டினாலுமே நம்ம உள்ள கைஸ் ஆற்றுக்குள்ளே அந்த காட்டுக்குள்ளே வந்து நிற்கும். சுற்றி பாருங்கள் கைஸ், யாருமே இல்லை. அந்த காட்டுக்குள்ளே வந்து நின்றுட்டு பன்னீர் ப்ரோ அந்த மீனை பார்த்துருக்காரு. அந்த மீனை கரையாற்றணும்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காரு. இதுதான் நம்ம வந்த வழி. நம்ம வந்த வழியே காடு தான். பாருங்க, ஆள் போகிற தடம் கூட இல்லை. அதில் தான் இறங்கி வந்தோம். ஏன்னா வரும்போது வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா எப்படி இருக்குன்னு தெரியாமல் தான் நாங்கள் வந்தோம். இந்த மீனை ஃபாலோ பண்ணிட்டே வந்ததுனால என்னன்னு தெரியாமல் வந்துட்டோம் கைஸ். கைஸ் அடுத்த ஒரு புது ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். பார்ப்போம் இங்கேயாவது நம்மளுக்கு மீன் கிடைக்கான்னு. சூர்யா தம்பி நம்மள ஒட்டை கடிச்சிட்டான், நம்ம முத்து தம்பியும் ஒட்டை கடிச்சிட்டான். நம்ம இதுவரை ஒரே ஒரு மீன் பிடிச்சிருக்கோம். பார்ப்போம் இதுலயாவது மீன் மாட்டுதா இல்லையான்னு. கைஸ் ஸ்பாட்ல தூண்டி போட போறோம். பார்ப்போம் சூப்பராக மீன் மாட்டுதா போட மாட்டோம். ஃபர்ஸ்ட் மீன் இது என்ன மீன்? இதுக்கு பேர் வந்து தேலி மீன். பாத்துக்கோங்க, இந்த சைடுல இருக்கு பாத்தீங்களா கொடுக்கு, இது ரொம்ப ஆபத்தானது. இது குத்துச்சுன்னு வைங்களாம் உயிர் போற அளவுக்கு வலிக்கும். வெற்றிகரமா ஃபர்ஸ்ட் மீன் பிடிச்சிட்டோம். சூரியனுக்கு மீன் மாட்டிருக்கு. பாப்போம் என்ன மீன். இப்போ நம்ம லீடிங்ல ஆயிடும். இப்போ அடுத்த மீன் மாட்டிருக்கு பன்னிரண்டனுக்கு. கைஸ் அடுத்த ஒரு ரேர் ஃபிஷ், பனையேரி கண்டை. கைஸ் அடுத்த ஒரு ரேர் ஃபிஷ் பிடிச்சிருக்கோம். இதான் பனையேரி கண்டா. பாத்துக்க, பனையேரி கண்டை சில இடத்துல ஆந்திரா ஸ்லீப்பி. கைஸ் எங்க இருந்து எங்க ஜூம் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா? அண்ணா பரவானா சோர்லானே சாப்பிடலாம். மீன் சாப்பிட்டு கைஸ் கேட்டிங்களா? அண்ணா பரவானா சுவார் திங்கன்னா. அன்னம்னா என்னது தமிழ்ல? அன்னம்னா சோறு. சோறு தானே சாப்பிடணும், அப்புறம் எப்படி மீனை சாப்பிடணும்? இப்படிப்பட்ட பசங்களை தான் கூட கூப்பிட்டு சுத்துங்க. பாத்துக்கங்க கைஸ். கைஸ் இந்த இடத்துல காத்து ரொம்ப அதிகமா இருக்கனால இனி அடுத்த இடத்துக்கு போக போறோம். வாங்க. அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இப்போ சூரியனுக்கு ஒரு மீன் மாட்டிருக்கு. ஐயோ அத்துட்டு போயிட்டு. என்ன மீன் எங்கனே போச்சு? கைஸ் மீன் அத்துட்டு போயிட்டு கைஸ். சமத்து வண்டி அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு மீன். இருக்கையிலே பெரிய சைஸ் பார்த்துக்கங்க. அதுவும் இங்க எங்க தெரியுமா மாட்டி இருந்து கெண்டை கைஸ். கைஸ் ஒரு சரியான சைஸ் கெண்டை மாட்டிருக்கு கைஸ். என்ன ஸ்பீடா மாடுது, ஒன்றும் செய்யாது அருமை கைஸ். நம்ம சூர்யா தம்பி ஒரு மீன் பிடிச்சிட்டான் கைஸ். போன மீன் அத்துட்டு போயிட்டு நான் புதுசா கெட்டிட்டு வந்திருக்கேன். பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? எப்படி இப்போ நம்ம தான் லீடிங் கைஸ். சரி ப்ரோ அவுத்து தாங்க கலத்தி இருக்கு. எனக்கு மீன் பிடிக்க மட்டும் தான் தெரியும். சுத்து சரி வரா கைஸ். நமக்கு மீன் பிடிக்க மட்டும் தான் தெரியும், களத்தெல்லாம் தெரியாது. கைஸ் இப்போ வாங்குவேன் கைஸ். கைஸ் இதுவும் ஒரு வகையான பான் மான்ஸ்டர் வெரைட்டி தான் கைஸ். பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? இது கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ 3 கிலோ சைஸ் வளரும்.
என்ன துள்ளு துள்ளு தெரியுமானே. ஃபீட்டு படி பார்த்தீங்கன்னா 2 ஃபீட்டு ப்ளஸ் வளரும் கைஸ். எவ்வளோ ஸ்பீடாக போச்சு தெரியுமா. நானும் ஏதோ 2 கிலோ 3 கிலோ சைஸுக்கெல்லாம் பிடிச்சேன்னு பார்த்தேன். கைஸ் இதையும் ரிலீஸ் பண்ணிடுவோம். ஒன்லி நம்ம வீட்டில் பர்பஸ்க்காக ரிலீஸ் ஆகிட்டே